4 பேர் சேர்ந்து இரண்டாக உடைக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி. திமுகவும் கைகோர்த்தது. கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்ததுனால கதரும் சீமான். பாஜகவுக்கு நல்ல வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியை உடைத்த அந்த 4 பேர் யார்? பாஜகவுக்கு என்ன நல்ல வாய்ப்பு? உண்மையாகவே சொல்கிறேன், அண்ணாமலை வந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் அதிரடிகள்லாம் காத்துட்டு இருக்குதுங்க. அண்ணாமலை இல்லாத இடத்த இப்போது இருக்க தமிழக பாஜகவினர் ஈடு செய்திருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது ஈடு செய்யவில்லை. ஆனால் அதற்கு பாஜகவினர் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மக்களுக்கு சேவை செய்கின்ற காலம், உறுப்பினர்களை சேர்க்கின்ற காலம், கட்சியில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற காலம். மிகப்பெரிய போராட்டங்களோ அரசியல் நிகழ்வுகளோ பாஜகவில் இந்த காலகட்டத்தில் செய்ய மாட்டோம். நாங்கள் கடந்த காலங்களிலும் சரி இப்போதும் சரி இது ஒரு அமிர்த காலம் அப்படின்னு சொல்கிறபடியாக கட்சியை கட்டமைக்கின்ற காலம். இது அமைதியாக தான் நகரும். பெரிய மாநாடோ பெரிய பொதுக்கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இந்த காலங்களில் நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோமே அன்றி அண்ணாமலை மாதிரியான அதிரடியான அரசியல் செய்வதற்கான காலம் இல்லை. இருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, இன்னைக்கு தலைமை வெற்றிடமானது தமிழகத்தில் இருக்கிறது. அந்த தலைமை வெற்றிடத்தை அண்ணாமலை வந்தால் நிறைவு செய்வார். அப்போது பெரிய சம்பவம் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், பாஜகவுக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்றத வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். இப்போது நாம் தமிழர் கட்சியை 4 பேர் உடைத்தார்கள் என்று சொன்னோம் இல்லையா? அந்த 4 பேர் யார் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல சீமானுடன் எப்பொழுதும் கூடவே இருந்துக்கிட்டு எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய யாரான்னு பார்க்கும் பொழுது சாட்டை துரைமுருகன் அன்றி வேறு யாராக இருக்கும்? இடும்பவனம் கார்த்திக், யுமாயூன், சல்மா, பாக்கியராஜன். மொத்தத்தில் 5 பேராக தெரியும். ஆனால் பாக்கியராஜனை பொறுத்த வரைக்கும் சீமானுடன் இருக்கின்றாரு, பொருளாளராகவும் இருக்கிறாரு. ஆனால் அவர் இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு ஆசைப்படுறாரோ இல்லையோ, ஆனால் அவரும் கட்சி விட்டு விலகிறாங்க இல்லையா? அப்படி விலகிறவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஏன் மகிழ்ச்சி அடைகின்றார் என்ற விஷயத்தை சாட்டை துரைமுருகனிலிருந்து நாம் தொடங்குவோமே. சாட்டை துரைமுருகனை சீமானுக்கு அடுத்த ஒரு தலைவராக நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தம்பிகள் பார்க்குறாங்க. அதே மாதிரி சாட்டை துரைமுருகனை தாண்டி இடும்பவனம் கார்த்திக் இந்த நாம் தமிழர் கட்சியில் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சீமானும் இடும்பவனம் கார்த்திக்கும் போட்டிருக்கின்ற திட்டத்தை தாண்டி சாட்டை துரைமுருகன் வளர்கின்றான். அதற்கு பிறகு யுமாயூன் தனக்கென்று சிறுபான்மையர் அணியை உருவாக்கினா அதில் நான் தான் பெரிய தலைவனாக இருக்கணும், என்னை தவிர்த்து விட்டு இங்கே நாம் தமிழர் கட்சியானது எந்த விதத்திலும் செயல்படக்கூடாது, நான் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியானது முடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபான்மையரை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் யுமாயூன் களமிறங்கியிருக்கின்றார். அங்கே தான் சல்மா என்ற பெண்மணி இஸ்லாமியராக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் தான் இன்றைக்கி சீமான் கட்சியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. திருப்பத்தூரில் விலகின நிர்வாகியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரியில் விலகின நிர்வாகி, திருச்சி, சென்னை, அதுக்கப்புறம் விழுப்புரம், எங்கே எத்தனை பேர் விலகினாலும் சரி அவங்க வைக்கின்ற குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்று தான். சல்மா என்ற பெண்மணியினுடைய ஆதிக்கம் நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக இருக்கிறது. தலைவர் சீமானை போய் நம்மளால் அணுகவே முடியலை. அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னால் போதும், இந்த அம்மா கட்டிங் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் தான் அனுமதிக்கிறாங்க. அதோட நிர்வாகிகளை நியமிப்பதை சல்மா அவர்கள் தான் பார்த்திங்கன்னா சீமானிடத்திலே பரிந்துரைக்கின்றார்கள். அதனால் இந்த சல்மாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய நிர்வாகியும் வெளியேறினாங்க. உடனடியாக யுமாயூனை பொறுத்த வரைக்கும், நான் எப்போத்துலேருந்து இருக்கிறேன், எத்தனை மேடை கண்டவன், எத்தனை முறை கைதாகிருக்கிறேன், சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இந்த தமிழகத்தில் அரசியல் புரட்சியை உண்டாக்குறாங்களோ இல்லையோ, நான் இந்த தமிழகத்தில் அரசியல் புரட்சியை உருவாக்குவதற்காக சமரசமின்றி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்றேன், சுகதக்கங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன். இந்த தருணத்தில் சல்மா முன்னிலைப்படுத்துகிறாங்களா இங்கே இருக்கக்கூடியவங்க, சல்மா உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யுமாயூனும் பார்த்திங்கன்னா சீமானுடன் நெருக்கம் காட்டணும், நாம் தமிழர் கட்சியில் தன்னை தாண்டி யாரும் வளரக்கூடாது அப்படின்னும் உமாயூனும் ஆசைப்படுறாங்க. சல்மா யுமாயூன் சண்டை, அங்கே இடும்பவனம் கார்த்திக், 2வது சாட்டை துரைமுருகன் சண்டை. இதற்கிடையில் சீமானை பொறுத்த வரைக்கும் பல மாவட்ட செயலாளர்கள் விலகுவதற்கு என்னடா காரணம் அப்படின்னு அவர் ஆராய்ந்தும் பார்க்குறார். இதில் இந்த 4 பேர் நீ நானும் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா?
இப்படி சண்டை போட்டுக்கிறதையும் தாண்டி அந்த கட்சி ரெண்டாக உடைவதற்கு இந்த 4 பேர் தான் காரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமானுடன் யாரெல்லாம் கட்சியில் இணைந்து இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவராக அறியப்படுகின்றார்களோ அதே காலகட்டத்தில் தான் சீமான் கட்சியில் நிறைய பேரும் மாவட்ட தலைவர்களாக உருவெடுத்தார்கள். அந்த மாவட்ட தலைவர்கள் 10 ஆண்டு 12 ஆண்டு 13 ஆண்டுகள் நாம் தமிழர் கட்சியில் வேலை பார்த்து வளர்ந்து விட்டதுனால இன்றைக்கி சீமானை தாண்டி வேறு யாருமே மதிக்க மாட்டுறாங்க. 2ஆம் கட்ட தலைவராக வளர்ந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிப்பதே கிடையாது. மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் இதையெல்லாம் பார்த்தாங்க. இப்படியே இவங்க மாவட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை மதிக்கலன்னு வச்சுங்களேன், நாம் எப்போ கட்சியில் வளர்றது, நாம் எப்போ தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுறது? சீமானுக்கும் 60 வயசு நெருங்குகிறது. ஸோ அடுத்த கட்ட தலைவர் தன்னை தான் நாம் தமிழர் கட்சியில் அடையாளப்படுத்தணும் அப்படின்னு இந்த 4 பேரும் போட்டி போட்டு கொண்டு இருக்கின்ற காலத்தினால மாவட்ட தலைவர்கள் யாரையாவது ஒருத்தரை தூக்கி பிடிக்கணும். சீமானுக்கு அடுத்தது யார் என்று கேள்வி எழுகின்ற பொழுது யாரையாவது ஒருத்தரை தூக்கி பிடிக்கணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களும். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்போது கட்சியில் இணைந்தாங்களோ அப்பொழுதே மாவட்ட தலைவர்களும் கட்சியில் இணைந்திருப்பதனால என்னை விட என்ன சாட்டை தருவங்க ரொம்ப பெரியவனா அப்படின்னும், இடுமோனம் கார்த்திகண்ணா நேற்று வந்த பையன் இல்லையா, என்னோட பெரிய ஆளா, எனக்காக கட்சியில் உழைச்சிட்டானா அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் 2ஆம் கட்ட தலைவராக அறியப்பட்டிருக்கின்றவர்களை மதிப்பதே கிடையாது. எழுந்து வணக்கம் செலுத்துவது கூட கிடையாது. இதெல்லாம் பொறுத்து பார்த்த இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இவனுங்க கட்சியில் இருந்தாங்கன்னா நம்ம வளர்ச்சி தடைப்பட்டு விடும். சீமானை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சித்தாந்தம் தான் முக்கியம். பட்டாசு வெடிக்கக்கூடாது, மாலை மரியாதை இருக்கக்கூடாது, கோஷம் போடக்கூடாது. அதில் சீமான் வாழ்க, அவன் வாழ்க, இவன் வாழ்க என்று கோஷம் போடக்கூடாது. அதனால் சீமானை கொண்டாடுவதை விட சீமானுடைய கொள்கைகளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மனுஷன். அதனால் நாமளே கோஷம் போடுறதுக்கு ஆளை உருவாக்க முடியாது. இருக்கணும்னும் நம்மளை வாழ்க என்று கோஷம் போட மாட்டான். எவன் உண்மையாக கட்சிக்கு உழைக்கிறானோ அவனை கை காட்டிட்டு போயிடுவான் சீமானு. ஆனால் நம்ம கோடியாக செலவு பண்ணி வச்சுருக்கிறோம் கட்சிக்கு. அதனால் நம்மளை அடையாளம் காட்டாமல் வேறு யாராவது அடையாளம் காட்டிட்டு போட்டார்னா சீமான் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கும் பணியை அழகாக வேலையாக களத்தில் இறங்கி செஞ்சிட்டு இருக்காங்கப்பா. சீமான்கிட்ட ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களை பற்றியும் சாதி ரீதியாக ஆட்களை ஒருங்கிணைக்கிறான்பா. அவன் தலைமையை ஏற்றுக்கொண்டு மாவட்டம்னா நான் தான், என்னை தாண்டி கட்சிங்கிறது சீமானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் செயல்படுறான்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக செயல்படுறவங்க, இடுமோன கார்த்திக்கு எதிராக செயல்படுறவங்க, யுமாயினுக்கு எதிராக செயல்படுறவங்க, சல்மாக்கு எதிராக செயல்படுறவங்க யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களையெல்லாம் சீமான் கிட்ட அடையாளப்படுத்தி சீமான் கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கட்சி நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது கூட இந்த 4 பேரும் மாவட்ட தலைவர்களை அவமதிக்கின்ற வேலையில் ஈடுபடுறாங்க. சீமானிடத்தில் ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்க போனோம் அப்படின்னு ஆசைப்படுகின்ற பொழுது உடனடியாக ஏன்பா இவன் சாதி ரீதியாக ஆட்களை ஒருங்கிணைக்கிறான்பா அப்படின்னு சொன்ன பிறகு சீமான் என்ன பண்ணுறாரு? நெல்லையில் கூட நடந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏண்டா சாதி ரீதியாகவே நீ ஆட்சியை ஒருங்கிணைக்கிற, ஏண்டா அந்த வேலையை பார்க்குற அப்படின்னு சீமான் கேட்க, கூட இருந்த சாட்டை துரைமுருகன் சாதி ரீதியாக ஆட்களையோ இல்லை சாதி ரீதியாக கட்சியை கொண்டு போகிறதோ கட்சிக்கு அழிவு, நீ சாதி வரியுடன் அலையிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கவும் போயிட்டார். ஸோ மாவட்ட தலைவர்கள் பேசுவது தவறு, மாவட்ட தலைவர்கள் சிந்திப்பது தவறு, மாவட்ட தலைவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி பெறுவது தவறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாட்டை துரைமுருகன் மாவட்ட தலைவர்களை மாற்ற வேண்டும். அப்படி இல்லையா அவங்கள கட்சி விட்டே துரத்தணும். ஏன்னா புதுசாக வர்றவன் தான் சாட்டை துரைமுருகனை தூக்கி கொண்டாடுவான். புதுசாக வர்றவன் தான் நம்ம இடும்பவன கார்த்திகை தூக்கி கொண்டாடுவான். 2ஆம் கட்ட தலைவர்களை தூக்கி கொண்டாட வேண்டும் என்றால் கட்சிக்கு புதிய ஆள் வரணும், புதிய ஆள் பொறுப்பேற்க வேண்டும். அப்போ தான் சாட்டை துரைமுருகன் சூப்பரான்றா, டிவிலாம் பேசுகிறாயா, யூடியூப்லாம் வச்சுக்கிறாயா அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லிவிட்டு ஏற்கனவே கட்சிக்கு 15 ஆண்டுகளாக உழைத்தவர்களை எல்லாம் கட்சியை விட்டு காலி பண்ணுகின்ற வேலையில் இந்த 4 பேரும் ஈடுபட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி திமுகவும் கைகோர்த்தது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியானது 2ஆக உடைந்திருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பலமாக ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையர் வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்ய முடியாது. குறிப்பாக சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை ஒருபோதும் திமுகவால் அறுவடை செய்ய முடியல. சிறுபான்மையர் அல்லாதவர்கள் இளைஞராக இருக்கிறவங்க திமுக இணைகிறாங்க. ஆனால் சிறுபான்மையராகவும் இளைஞராகவும் இருக்கக்கூடியவங்க திமுக இணையவே இல்லை.
அதனால் ஒரு பாட்டு சீமானால் தடுத்து நிறுத்தப்படுகிறது திமுக. ரெண்டாவது, சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக பற்றியும் ஏகத்துக்கு விமர்சனம் பண்ணுறாரு. திமுக தலைவர்களை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதனால் இந்த கட்சி 2026 நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் பறிச்சுக்கிறாரு. அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் பறிச்சுக்கிறாரு. நடுநிலையான வாக்காளர்களை சீமான் பறிச்சுக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக சீமான் கட்சியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் நினைக்குது. ஏற்கனவே உட்கட்சி பூசல் காரணமாக மாவட்ட தலைவர்கிட்ட தாறுமாறாக நடந்து கொள்வதனால ஏற்கனவே மாவட்ட தலைவர்கள் விரக்தியில் இருப்பதனால அப்படி விரக்தியில் இருக்கிறவங்கள தேடி தேடி பிடிச்சு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு பயணமாகி இன்னைக்கு மாணவர் அணி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு போட்டி நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய போட்டி நாம் தமிழர் கட்சியானது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படும். ஆனால் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறவங்களை அதிமுக இணைத்து கொள்ளலாம், தப்பே கிடையாது, அவங்களுக்கான வாய்ப்பை வழங்கும். ஆனால் சீமான் அதிமுக கூட்டணிக்கு வந்தார்னா என்ன பண்ணுறது? அதனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறவங்களை நாம் ஒருபோதும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அதிமுக விலகிறவங்களை விலக்கி வச்சுருக்குது. அதே மாதிரி திமுகவும் நாம் தான் கட்சியை உடைக்கிறோம் காசு கொடுத்து அப்படின்னு தெரியக்கூடாது என்பதனால திமுகவும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறவங்களை இணைத்து கொள்வதே கிடையாது. நீங்கள் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சீமானுக்கு எதிராக வேலை பாருங்கள், உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் தரோம் அப்படின்னு திமுக சொல்லி இருக்கிறது. அதுக்கப்புறம் விஜய் கட்சிக்கு போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது விஜய் எடுத்திருக்கின்ற முடிவு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அப்புறம் சீமான் கட்சியிலேருந்து விலகினவங்க அங்கே எங்கடி போவாங்க? போக முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக யார் செலவு பண்ணுவாங்க? வருகின்ற தேர்தலில் கோடிக்கணக்கான ரூபாய் யார் செலவு பண்ணுவாங்க? வேட்பாளராக நிற்கிறவங்க திமுக அதிமுக இணையாக யார் செலவு பண்ணுவாங்க? அப்படி பார்த்து பொறுப்பை கொடுக்குறாங்க. அதனால் சீமான் கட்சியிலேருந்து விலகினவங்க அங்கே போனால் சீட்டு வாங்க முடியாது, அவங்க தனித்து நிற்கின்றார்கள். ஸோ இன்றைக்கி சீமான் கட்சியிலேருந்து விலகி இருக்கின்றவங்க போட்டி நாம் தமிழர் கட்சி நடத்தவும் விருப்பம் இல்லை, ஏன்னா நிதி வேண்டும் இல்லையா. ஆனால் ஏதாவது ஒரு கட்சியில் ஐக்கியமாக வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆதரவு தளம் இல்லை. அதனால் அண்ணாமலை வந்தார்னா இவங்களை எல்லாம் ஆதரித்தால் நிச்சயமாக பாஜக பெரிய வளர்ச்சியை பெறும். ஏன்னா இளைஞர்களை எப்படி ஈர்ப்பது என்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினாங்க பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்களை கூட்டு போனதே இவங்க தான். நாம் தமிழர் கட்சியை 8% மேலான வாக்குகளை வாங்க வச்சவங்களே இந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான். இப்போது நாம் பெரிய தலைவராக நாம் தமிழர் கட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பழைய ஆட்களை கழிச்சு கட்டுகின்ற வேலையில் சீமானும் சரி கூட இருக்கின்ற அந்த 4 பேரும் உள்ளடி வேலையில் ஈடுபட்டிருப்பதனால் நிறைய பேர் விலகுகின்றார்கள். அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்துட்ட பிறகு இப்படி விலகி நிற்கின்றவங்கள அத்தனை பேரையும் பார்த்திங்கன்னா முழுசாக பாஜகவில் இணைக்கணும். அப்படி இணைச்சாங்கன்னா பாஜக பெரிய வளர்ச்சி பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. உறுப்பினர் சேர்க்கையானது பாஜகவில் எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை திமுக உடைக்கிறது, இது தினமலரில் வந்த செய்தி. ஆனால் சுயநலத்தினால் 2ஆக நாம் தமிழர் கட்சி உடைந்திருக்கிற இந்த தருணத்தில் பாஜக அவங்களை அரவணைத்தால் பாஜகவுக்கு நல்ல காலம், நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அண்ணாமலை வந்தவுடனே இந்த அரசியலை தொடங்குவாரா என்பது பொறுத்து தான் பார்க்கணுங்க. சாட்டை துரைமுருகனே இந்த மாதிரி கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகுவது தொடர்பாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இப்போ தானே நிம்மதியாக இருக்குது, எங்கே போனாலும் இறுகிய முகத்துடன் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எவனும் பார்த்திங்கன்னா நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண கேள்வி கேட்டுக்கிட்டே நச்சரித்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் இனி இவனுங்களை கழிச்சு கட்டுறதை தவிர வேறு வேலையே இல்லை. இவனுங்களை ஒழிச்சாதான் இந்த கட்சியானது தூய்மை பெறும். சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாத எவனும் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட வீடியோ வெளியிட்டிருக்கிறான் சாட்டை துரைமுருகன். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை முழுமையாக நம்பிட்டா அவன் மீது சந்தேகமே பட மாட்டானா. அது மட்டும் கிடையாது, சீமானுக்கு ரொம்ப திமிரு. ஏன்னு கேட்குறீங்களா? 10 தேர்தலுக்கு மேலாக தோற்றுருக்கிறான், ஆனால் அதை பெருமைப்பட பேசுகிறான். அடுத்து எப்படா வெற்றி பெறுவன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இது ஒரு நீண்ட பயணம், இந்த நீண்ட பயணத்தில் இருக்க தந்தா இரு, இல்லையா போயிட்டே இரு. சர்வாதிகாரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது என்று சீமானம் எடுத்தறிந்து பேசுவதனால இந்த கட்சி 2ஆக உடைந்திருக்கிறது. அந்த உடைந்த ஒரு பகுதியை பாஜக இணைத்து கொண்டால் சூப்பராக இருக்கும். நிதி இல்லாமல் ஆதரவு இல்லாமல் தள்ளாடி கொண்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பேசுவது இது 2வது வீடியோ. பாஜக புரிந்து கொள்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.